மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த 7.5 வருடங்களாக தேவையில்லாத தொந்தரவுகளை, அதாவது 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் எதிர்மறையான பலன்களை கொடுத்தாரு. உறவு அப்படின்னு உண்மையான உறவை நம்பிக்கிட்டு இருக்கிற நீங்க அந்த உறவுகள் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சொந்த பந்தம் இருந்து கூட நடுத்தெருவில் விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல் கடந்த காலங்கள் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது யதார்த்தம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். 2025 சனி பயிற்சி மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சனி பயிற்சி மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த 7.5 வருடங்களாக தேவையில்லாத தொந்தரவுகளை, அதாவது 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பில் எதிர்மறையான பலன்களை கொடுத்தாரு. ஏருக்கு மாறான விஷயங்களை நடத்தினாரு. எதிர்பாராத நஷ்டத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மைதான். என்னதான் மகர ராசிக்கு சனி பகவான் ஆட்சி வீடாக அல்லது மகர ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருந்தால் கூட தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்தார் அப்படிங்கிறது. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, பந்த பாசமாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களை தனிமைப்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு தான் கடந்த காலங்கள் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை. உறவு அப்படின்னு உண்மையான உறவை நம்பிக்கிட்டு இருக்கிற நீங்க அந்த உறவுகள் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒதுக்கக்கூடிய காலங்கள் கடந்த காலங்கள் இருந்துட்டு இருந்தது. அது 7.5 சனியா இருக்கிறதுனால எவ்வளவோ முயற்சி எடுத்து கூட, எவ்வளவோ தாழ்ந்து போய் கூட, எவ்வளவோ பணிந்து போய் கூட உங்களுக்கு ஒன்று சேர முடியாம நல்ல வாழ்க்கை வாழ முடியாத, சொந்த பந்தம் இருந்து கூட நடுத்தெருவில் விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல் கடந்த காலங்கள் இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனால் தற்சமயம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் முழுவதுமாக விடுபடுவதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது முன்னேற்ற சனி அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, சனி பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய காலங்களில் எந்த மாதிரி இருக்கிறீங்களோ அதுக்கப்புறம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் பல்வேறு விதத்தில் பல மடங்கு முன்னேறக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடத்து முன்னேற்ற சனி. பொதுவாகவே ஒரு காரியத்தை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது, தத்துவம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட வெற்றி என்ற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் தஞ்சம் ஆகிறதுனால, பயிற்சி ஆகிறதுனால பஞ்சமே இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை கொடுப்பாரு. அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல், அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்காம, அடுத்தவங்க தயவு இல்லாமல், அடுத்தவங்களை தஞ்சம் கொள்ளாமல் மிகப்பெரிய ஒரு அமைப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுமே இனிமேல் நமக்கு நல்லது நடக்குமா, நமக்கு எதிர்காலம் இருக்குமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக எதிர்காலம் இருக்குங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி பயிற்சி அமைய போகுது. திருமண வயசு வந்துருச்சு, திருமண வயசு கடந்தும் போயிருச்சு, இன்னும் திருமணமாகலையே. 1க்கு 4 பேர் திருமண பொருத்தம் பார்த்து போனாங்க. 1க்கு 4-5 வரன் வந்தது. எத்தனை வரன் வந்தாலும் வரன் சம்பந்தப்பட்ட சுபகாரியம் முடிவாகலையே. என்னுடைய வாழ்க்கையில் கல்யாணம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கல்யாண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். கல்யாணம் ஆகலை அப்படின்னு கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு கல்யாண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும். கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட ஜம்முன்னு வாழக்கூடிய தகுதியை சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 3ஆம் இடத்து சனி மகர ராசிக்கு அமைய போகுது. மகரத்திற்கு நிகரமில்லை அப்படிங்கிற அந்த வாக்கிய தத்துவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.